ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 14 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்களை நீங்கள் மறந்து போயிருப்பீங்க அப்படிங்கிறதுனால இந்த அனிமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா சீசன் 2 மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 14. ஹோலி எம்பரர் ஆஃப் லோபிலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ லப்லாஸ் வந்துட்டு உள்ள நுழையலாம் அப்படின்னு பார்க்கறான். ஒரு ரெட் கலர் பீம் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணவோ உன்ன மாதிரி ஒரு வேம்பயர் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி லப்லாஸ் கேட்கறான். என்ன மீறி நீ இதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரெட் கலர் பீமை ரிலீஸ் பண்ணவும் லப்லாஸ் துண்டு துண்டா போறான். அங்க செக்யூரிட்டி ரொம்பவோ டைட்டா இருக்கு, என்னால உள்ள போக முடியல அப்படின்னு லப்லாஸ் சொல்றான். பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா உங்களை மாதிரி திறமையா யாராலேயே இருக்க முடியாது. இந்த ஈவில் பிளானுக்குலாம் மாஸ்டர் மைண்டே நீங்க தான். ஆனா ஒரு ஹேண்ட்ஸமான ஃபேஸ் பின்னாடி ஒளிஞ்சிருந்து எல்லாரையும் நல்ல ஏமாத்துற கிராண்ட் மாஸ்டர் யோகி காகராசகா அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட சேர்ந்து அந்த ஸ்கூல் பசங்களை பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வில்லனா இருக்கிறான். ஹே லப்லாஸ், கவலைப்படாத, நான் ஒன்னெல்லாம் ஏமாத்த மாட்டேன். நீ ஆசைப்பட்டபடியே உன்னோட பிரசிடென்ட்டோட சோல் இப்போ வேற இடத்துல இருக்குன்னு சொல்லுவான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். அது அந்த தான் இருக்கு பார் அப்படின்னு சொல்லி அவன் காட்டவும் இது ஒரு லேடி அப்படின்னு சொல்லி லப்லாஸ் இருக்கிறான். ஹே சிரிக்காத லப்லாஸ், ஹே சிரிக்காத லப்லாஸ், என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு அவ சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க டீமன் லார்ட் கசலீம், நீங்க ஆசைப்பட்டபடியே நம்ம டீம் ரெடியா இருக்கு, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லப்லாஸ் சொல்லவும் நான் டீமன் லார்டா இருந்தப்போ உள்ள பவர்ஸ் எதுவும் எனக்கு இன்னும் மொத்தமா திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அந்த லேடி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமன் லார்ட் காசலீம் சொல்றான். நீங்க ஒரு லேடி உடம்புக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லப்லாஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கிராண்ட் மாஸ்டர் கேட்கவும் நான் அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சில் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், முக்கியமா எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. சரி அதோட உச்சியில போய் தேடி பாப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா ரெட் கலர் பீமை வச்ச ஒருத்தன் துண்டு துண்டா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லவோ ஆனா நீ இன்னும் உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லி கிராண்ட் மாஸ்டர் கேட்கறான். ரெட் கலர் பீமை யூஸ் பண்ற ஒரு வேம்பயரா அப்படின்னா அது கண்டிப்பா அந்த வேலண்டைனா தான் இருப்பான். நான் டீமன் லார்டா இருந்த காலத்திலேயே அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்திருக்கு. அவன் ரொம்பவோ கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுனால அவனை பத்தி நாங்க மெஜாரிட்டி ஓட்ட வச்சு டெசிஷன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம்னு சொல்லவோ ஏதோ நீங்க அந்த காசலிமை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் கேட்கவும் ஆமா அப்ப நாங்க வேற 7 டீமன் லார்ட் தான் இருந்தோம். ஸோ 3 தான் மெஜாரிட்டியான ஓட்டா இருந்துச்சு. ஆனா டீமன் லார்டா இருக்கிற அவன் எதுக்காக நல்ல மாதிரி ஹோலி சர்ச்சுக்காக வேலை பார்க்கறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சுக்குள்ள முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா டீமன் லார்ட் வேலண்டைன் அங்க இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு தலையிட முடியாது, என்ன பண்றது அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் யோசிக்கவும் ஒரு டீமன் லார்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவோ சிம்பிள் தான். டீமன் லார்ட் கிளேமன் மலிம் ஃப்ரே இவங்க 3 பேரையும் வச்சு நம்ம பர்கஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஸ்லைமோ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். இதுதான் டயப்ளோ லார்ட் ரீமரோட செகண்ட் செக்ரட்டரி. அப்புறமா இது ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற ட்ரெயினி ட்ரையர்ட். அப்புறமா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டது டுவார்கான் கிங் காசல். அப்புறமா சோசரர் டைனஸ்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்ச் டியூக் ஏரோல்ட். அனிமல் கிங்டம் 3 பீஸ்கட்டியர்ஸ் ஆல்பஸ் சோஃபியா அண்ட் ஃபோபியோ. அப்புறமா கிங்டம் ஆஃப் லோம்னஸ்ல இருந்து வந்திருக்க கில்ட் மாஸ்டர் ஃபியூஸ். அப்புறமா ஃபால்மியோட ஃபியூச்சர் கிங் யோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல கலந்துக்கிற எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. வெல்டோராக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் வெல்டோரா அந்த இடத்துக்கு வந்து நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்கப்பா, என்னோட புது அவுட்ஃபிட் எப்படி இருக்கு, இந்த சட்டை ரொம்பவே எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் வெல்டோரா இப்படி திடீர்னு மீட்டிங்குள்ள வந்து பேசவோ ஹே ரீமரோ இது யார் உன்கிட்ட வேலை பார்க்கறவனா அப்படின்னு சொல்லி கிங் காசல் கேட்கவும் இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் வெல்டோரா அப்படின்னு சொல்லவோ எல்லாருக்கும் அந்த டிராகன் தான் ஞாபகம் வருது. நான் தான் ஸ்ட்ராங் டிராகன் வெல்டோரா அப்படின்னு அவன் சொல்லவுமே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. யோஸ் என்னடான்னா மயக்கம் போட்டே கீழே விழுந்துருதான். ஹே வெல்டோரா, இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, நீ கிரேசியா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்ப, சோ ஒழுங்கா ரூம்ல போய் உட்காந்து ஏதாச்சும் படிச்சிட்டு நான் வந்துருதான் நம்ம ஹீரோ சொல்லவும் ஹே ரீமரோ நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியா ரூம்ல உட்காந்துருந்தா போர் அடிக்கும், நான் எங்கே இருக்கேன் வெல்டோரா கேட்டுட்டு இருக்கவும் ரீமரோ உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கிங் காசல் வந்து கேட்கறான். அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்ல போட்டுட்டு இப்போ இவங்க போய் தனியா உட்காந்து பேசுறாங்க. உண்மையிலே அது ஸ்ட்ராங் டிராகன் வெல்டோரா தானா, இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் காசேலும் அந்த எரால்டோ கேட்கறாங்க. சரி நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் எரானோட அப்பாவா இந்த இடத்துக்கு வரல, சோசரர் டைனஸ்டியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேன், அதை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எரால்டு சொல்றான். சரி நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் ரீஇன்கார்னேஷன் ஆனது, வெல்டோராவை மீட் பண்ணது, டீமன் லார்டா மாதிரி எல்லாரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்தது, அதுக்கப்புறமா வெல்டோராவையோ இப்போ ரிலீஸ் பண்ணது, எல்லா கதையும் அவங்க கிட்ட சொல்றான். ஸோ அப்படின்னா அந்த ஈவில் டிராகன் வெல்டோரா உண்மையிலேயே ரிலீஸ் ஆயிடுச்சா, இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்போ என்ன பண்றது, இதை வெளியே தெரியப்படுத்தலாமா இல்ல மறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி காசேல் கேட்கவும் நான் இதை என்னோட எம்பரர் கிட்ட மட்டும் இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணா போதும், ஆனா அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் அவங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்தப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹே ரீமர் ஒழுங்கா இங்க கான்சென்ட்ரேட் பண்ணு, நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் வெல்டோரா திரும்ப வந்ததை நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன், அது வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சுக்கு தெரிஞ்சாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்லவும் எப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். டீமன் லார்ட் அப்புறமா ஸ்ட்ராங்கான ஈவில் டிராகன் வெல்டோரா இருக்கிற கண்ட்ரியை கண்டிப்பாக யாரும் பகச்சுக்கிட நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லவும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் எங்க கூட சண்டை போட்டா நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ரீமரு சில விஷயங்களை நீயாவே புரிஞ்சுக்கிடணும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்ட்ரி கூட யாரும் கண்டிப்பாக சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாங்க, அது போக எங்க கண்ட்ரி உன் சைடு தான் இருக்கும் அப்படின்னு காசேல் சொல்லவும் டுவார்கான் எங்க சைடு இருக்குது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம், யாரால் நீங்க எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி நான் இங்க வந்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு
இருக்கு. புது டீமன் லார்ட பாக்குறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா என்னோட பொண்ணு தான் உங்ககிட்ட அந்த புது டீமன் லார்ட் ஆகிறதுக்கு உண்டான கதையை சொன்னா. சோ ஒரு வகையில பார்க்கும்போது எரன் தான் புது டீமன் லார்ட உருவாக்கி விட்டுருக்கா. சோ ரெஸ்பான்சிபிலிட்டி சோசரர் டைனஸ்டிக்கு இருக்குங்கிறதுனால புது டீமன் லார்ட் எப்படிப்பட்டவருங்கிறத பாக்குறதுக்காக தான் எம்பரர் என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எங்க கண்ட்ரி கண்டிப்பா உங்களை பகிச்சுக்கிட விரும்பல அப்படின்னு நம்ம சொல்லவும், டுவார்கான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரீமரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேசல் சொல்லவும், ஆனாலுமே இதுல சில விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. மிஸ்டர் ரீமரு 20,000 ஃபால்மியோத் வீரர்களை கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அந்த பாடிஸை யாருக்கும் கிடைக்காதபடி தடயமே இல்லாம அழிச்சிருவோம். அதுல ஒருத்தர் கூட உயிர் பழக்கல. சோ ஐ விட்னஸ் எதுவும் கிடையாது. நம்ம கதையை அப்படியே மாத்திரலாம். நீ என்ன சொல்ற ரீமரு அப்படின்னு கேட்கவும், நான் செஞ்சது என்ன பொறுத்த அளவு கரெக்ட் தான். சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே நம்ம ஹீரோ கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து திரும்ப அந்த மீட்டிங்கை ரீசூம் பண்றாங்க. மயக்கத்துல இருந்து ஃபியூஸ் கண்ண முடிச்சு, இதுதான் உண்மையிலேயே வெல்டோராவா, இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் டக்குன்னு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஇன்கார்னேஷன் ஆனதுல இருந்து இப்போ வெல்டோராவை ரிலீஸ் பண்ண வரைக்கும் எல்லார்கிட்டயும் திரும்பவும் அந்த கதையை சொல்றான். அது போக அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்ல இருந்து ஹீனா அப்படிங்கிற ஒருத்தி வந்து, உன்னோட சிட்டி என் வழியில இருக்குங்களா, நான் பார்க்க மாட்டேன், மான்ஸ்டரா இருந்தாலும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவை அழிச்ச வரைக்கும் கதை எல்லாத்தையும் சொல்றான். ஹீனா கூட சண்டை போட்டு இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் ஆச்சரியமா கேட்கறான். நான் அவகிட்ட என்னோட சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. என் கூட ரொம்பவும் மோசமாக சண்டை போட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவள் ரொம்பவும் நல்லவா, மற்றவங்களுக்கு ஆபத்துனா அவள் கண்டிப்பாக உதவி செய்வா அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் சொல்லவும், பரவாயில்ல ஃபியூஸ், நீ நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க. எங்கள் கிங்டம்க்கோ இதே இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிங் கேசல் சொல்லவும், எங்கள் கண்ட்ரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அதுதான். ஹீனா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு நைட், அது போக அவள் லா அண்ட் ஆர்டரை ரொம்பவும் மதிக்கிறவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறபடி ஹீனா ரொம்பவும் நல்லவளா இருந்தா அவள் எதுக்காக குழந்தைங்களை சமன் பண்ணுறதை தடுக்காமல் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மற்ற உலகத்துல இருந்து குழந்தைங்களை சமன் பண்ணுறது ஒரு தடை செய்யப்பட்ட மேஜிக். அதை எந்த கண்ட்ரியுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால ஒருவேளை அதை மற்ற கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஹீனாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஸோ அப்படின்னா நான் ஹீனா கிட்ட அந்த பசங்களை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் எல்லாரும் மான்ஸ்டர்ஸ் எதிரி அப்படின்னு சொன்னால் ஹீனாவா அவங்களுக்காக எங்க கூட சண்டை போட்டு தான் அவா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், நான் அந்த ஹீனா கூட சண்டை போடுறேன் அப்படின்னு டயாப்ளோ சொல்லவும், இல்லை இப்போ வந்த பையன் லார்ட் ரீமருக்காக நான் அவ கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சியான் சொல்லவும், ஒன்னால அவளை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லவும், அப்படின்னா நீ என்ன விட ஸ்ட்ராங்னு சொல்ல வரியா, வா இப்பவே மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சியான் சொல்றேன். பேர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆமா வெல்டோரா, நீ எதுக்காக எந்திரிச்சு வந்த, நீயோ சண்டை போட போறியான்னு கேட்கவும், இல்ல அப்படிலாம் இல்ல ரீமரோ அப்படின்னு சொல்லி வெல்டோரா அமைதியா போய் உட்கார்ந்துருதான். அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் கூட நம்ம எப்படியோ சண்டை தான் போட போறோம். ஆனா இப்போதைக்கு அவங்க என்ன பண்றாங்கிறத நம்ம கண்காணிப்போம். வெல்டோரா எதுவோ பண்ணிராதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாளா எதுவோ பண்ண மாட்டேன் ரீமரோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்னோட ஃப்ரெண்டு ஷீசுவனி கொன்னதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. ஷீசுவனை அப்சர்வ் பண்ணி இந்த ஃபார்முக்கு மாறினது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கொஞ்சம் பேர்ல ஹீனடா கிட்ட அதை யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தா அதுக்கு ஒரே ஆன்சர் அந்த கிராண்ட் மாஸ்டர் தான். அப்போ அவனும் ஒரு எதிரி தான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வழியா அந்த மீட்டிங்கை நாங்கள் ஆரம்பிச்சதுக்கான டாபிக்கான ஜோராட்டம் பெஸ்டோட ஃபியூச்சர் பிளானை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்குள்ள பார்த்தா டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ராமிரஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ராமிரஸ் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும், இந்த டெம்பஸ் கண்ட்ரியை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராமிரஸ் சொல்றா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல அது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவோட கண்ட்ரிக்கு என்ன ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு கதை கொஞ்சம் நார்மலா போய்கிட்டு இருந்தாலுமே இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.